ஜென்ஜி டிஎம்கே தான் டாக் ஆஃப் த டவுனாவே இருந்துச்சு. எல்லாரும் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 2 வாரங்களாக பாத்தீங்க சார், அப்படின்னா நீங்க பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஆமா, அத கடந்து போகும்போது கேவலமா வாடை வரும். ஆமா, எல்லாருமே பேசுவாங்க அத ஆமா. பத்தி. ஏய் இவ்வளவு வாடை வருதான்ட்டு. ஆமா. அதுக்காக சூப்பர் நடத்தும். யாருன்னா 2 பேர் பக்கத்துல வாமா, பயமா இருக்கு தனியா நிக்கிறதுக்கு. வா. டிஎம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஆ. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருந்துச்சா? என்ன கேள்வி? எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லுவாங்களே. என்ன கேள்வி? நீங்க சொல்லுங்க, பாத்துருக்கீங்க, சும்மா சொல்லுங்க. அப்போ நிறைய கேள்வி கேட்டாங்க அவங்கள்ட்ட. இப்போ ரீசெண்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? ஒய் உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு உதயநிதி? ரீட்வீட் பண்ண உதயநிதி. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி அவர்களுக்கு அரசியல் ஃபர்ஸ்ட் தெரியாது. நீங்கெல்லாம் அரசியல் படிக்கணும். ம். அப்புறம் தான் தெரியும். ம். அவருக்கு பிறக்கும் போதே ம். ரத்தத்தில் இருக்கு அரசியல். ம். எப்படி இருக்கு? நரம்புலையும் ரத்தத்திலையும் சதையிலையும் ம். ஒவ்வொன்றையும் அரசியல் இருக்கு அவருக்கு. என்ன மாதிரி அரசியல் இருந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரே ஒரு சொல்றேன், நீங்க அவரை ரொம்ப ஸ்கிப் பண்றீங்க. நீங்க மக்கள் அவரை வந்து மக்கள் 15 வருஷமா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 15 செகண்ட் ஸ்கிப் பண்ண கூடாது. ஒரு கேள்வி பதில் சொல்லுங்களேன். சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்க அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை வெட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? அயலோ மணி அவர்கள் ஏதோ ஓகேவா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா ரைட்டு ஓகே, அவருக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது கொடுக்கலாம். அவருக்கு போய் பாடநூல் கழக தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுக்கறத பார்த்து திமுக காரங்களாம் நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. சார் நீங்க என்ன சார் பண்ணணும்? ஒரு சரியான நபரை அந்த இடத்துல போட்டிருக்கணும்ல. நீங்க நக்கல் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க ரைட் ஓகே, அதை வச்சுக்கோங்க. நீங்க சரியான நபரை போட்டிருந்துருக்கணும்ல. நீங்க யாரை போட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அந்த பொறுப்புல பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து போடுறான் டிவியை. அப்ப டிவியில யார் வருவா தெரியுமா? பாத்திருக்கீங்களா? போட்டோ போட்டுக்கிட்டு ஒரு வைத்தியர் வருவார். முயன்று முடியவில்லையா, திருமணம் ஏன் முடித்தோம் என்று கலக்கமா, மனைவியை பார்த்தவுடன் பயமா, கைகால் நடுக்கமா. ஒரு பேருந்து 50 வருஷமா ஒரு ஊருக்குள்ள ஒரு பேருந்து விடல, ஒரு கோயில 25 வருஷமா நீங்க திறக்க விடல, பள்ளிகளுக்கு வந்து பிள்ளைகள் நடந்து அவ்வளவு தூரம் சுத்தி போறாங்க. பேசிக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்க துப்பு இல்லாத நீங்க தளபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எலெக்ஷன் டயத்தில் ஒரு பிள்ளை சொல்லிச்சு ஞாபகம் இருக்கலாம், இது இன்ன வரைக்கும் எங்களுக்கு எங்கள் ஊரில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிச்சு ஞாபகம் இருக்குங்களா? அப்போ தொடர்ச்சியாக பல இடத்துல மின்சாரம் இல்லை, பேருந்து இல்லை, கோயில் வழிபாடு செய்ய முடியாது, வேங்கவேல் போன்ற ஒரு சம்பவங்கள் உங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். கள்ளசாரை மரம் நடந்துகிட்டே இருக்கும். படித்தாக்கா புல்லட் ஓட்டினாக்கா வெட்டுவீங்க, நல்லா படித்தா வெட்டினீங்க, கபடியில் வெட்டின ஜெயிச்சா வெட்டினீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் ஒரு வாலிபன் வந்து கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்து விளையாடுறதுக்கு அந்த காலையை உள்ளே விட்டுறதுக்கு அனுமதி கேட்டால் கூட ஆண்ட பரம்பரைன்னு உட்காந்து ஒரு ஆள் மதுரையில் பேசிக்கிட்டு அந்த பையனை வந்து விளையாட விட மாட்டேன், எதுவுமே செய்ய விட மாட்டேன், காலங்காலமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேல, இப்போ வாயில் வயிற்றுல அடிச்சிட்டு சாவே இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த 5 வருடங்கள் சென்ட்ரல் பவர் யாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தான். சென்ட்ரல் பவர்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ பவர்ல இல்லை பிடிங்கிட்டாங்கல்ல? இல்லை சொல்கிறேன், இல்லை சென்ட்ரா பவரை பிடிங்கிட்டாங்கல்ல? இல்லை அவரை தவிர வேற யாருமே அப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? எதுவாக இருந்தாலும் அவரை தான் கேட்கணும், அவர் தான் முடிவெடுப்பார், அவர் தான் பண்ணுவார், அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ டெரரா? ஆமாம். ஆனால் அவர் தானே வந்து காலைல விடிஞ்சாலே என்ன செஞ்சுருக்கீங்களோ எனக்கு தூக்கமே வரலன்னு புலம்புனது அவர் தானே? அப்படி புலம்புனாரு. ஆனா யாராவது ஒருத்தங்க மேலேயாவது நடவடிக்கை எடுத்தாரா அவரு? அதுக்கு முன்னாடி சட்டை கிழிச்சு கட்சியில யாராவது ஒருத்தங்க மேல நடவடிக்கைன்னு எடுத்தாரா? கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன ஒரு அரசியல் பண்றீங்க? உங்களுடைய சொந்த கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் பணம் வாங்கினான்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அது என்ன ஏதுங்கிறத லைட்டா நீங்களே உடனடியா உள்ளுக்குள்ள விசாரிச்சு டக்குன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. அது ஒரு அரசியல் மாண்பா? அது ஒரு அரசியல் நாகரிகமா? அது ஒரு அரசியல் பண்பாடா? அது உங்க சொந்த கட்சிக்காரரை காப்பாற்றணும், கூட சேர்ந்து முட்டு கொடுக்கணும். ஆன்லைன்ல வந்து நின்று அவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஆக அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அந்த அரசியல் கூட பண்ண தெரியல உங்களுக்கு. உங்க சொந்த கட்சிக்காரனை எப்படி போலீஸ் கிட்ட மாட்டி விடுறீங்க? ஆனா உட்காந்து தடவிட்டு ரீட்வீட் பண்ணலாம்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணலையே. திமுக காரன் பேசிட்டு இருக்கேல, பதிவு போட்டு அரெஸ்ட், ரீட்வீட் பண்ண அரெஸ்ட்டுன்னு நாங்கள் அப்படி பண்ணலையே. விட்டு தானே வச்சிருக்கிறோம். உங்க கட்சிக்காரன் நீங்க ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. திருட்டு போய் எந்த கட்சிக்காரனா இருந்தானே என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாதா? சப்போர்ட் பண்ணணும்ல, அதானே அரசியல். திருட்டு பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால வந்து வரிசையாக எல்லா திருட்டு போயிலும் அரெஸ்ட் ஆவாங்க. வரிசையாக எல்லா திருட்டு போயிலும் அரெஸ்ட் ஆவாங்க.
இப்படி இல்ல, சும்மா சொல்லுங்க. பால்கோவா திருடினவன், வேலை கட்டு வந்த பிள்ளைக்கு புள்ள கொடுத்தவன், இந்த பக்கம் அது நான் சொன்னது ஃபஸ்ட்டு அந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சுட்டு சுற்றினவனாக இருக்கட்டும், கனிம வளம் திருடினவனாக இருக்கட்டும், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினவனாக இருக்கட்டும், நடித்தவனா புரியுதா? மக்கள்கிட்ட நடித்தவர்கள் எல்லாரும் ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டாபிக் கையில் எடுத்தாங்க. நல்லா அற்புதமாக போய்கிட்டு இருந்துச்சு. முதல் 30 நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கி ஜென்சி டிஎம்கே தான் டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்துச்சு. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும் பொருளாக அந்த ஜென்சி டிஎம்கே இன்னைக்கு கடந்த ஒரு 2 வாரங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், ஆமாம் அதை கடந்து போகும்போது கேவலமாக வாடை வரும். ஆமாம் எல்லாருமே பேசுவாங்க அதை ஆமா. பற்றி, இவ்வளோ வாடை வருதுலான்ட்டு. ஆமாம் அதுக்காக சூப்பர் நடத்துமா? அப்படி இல்லை, அது அப்படிதான். அது வேற. அப்படிதான். இன்னைக்கு 2 வாரமா அவங்களே ஒன்றும் கட்சி உள்ள இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இந்த- ஐயா தயவு செய்து சும்மா இருங்களா, டே ஜென்சி டிஎம்கேகளா, இந்த கட்சியை கஷ்டப்பட்டு ஏதோ இப்படித்தான் வந்து ஒரு 59 எம்எல்ஏ நின்றுருக்குது, அடிச்சு முதல் எலெக்ஷன்லேயே தூக்கி ஸ்மேக்கை போட்டு போயிட்டாங்க இந்த டிவிக்கு. நீங்க வேற மேற்கொண்டு எதனா ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அவங்கள தான் அதிமேதாவின்னு சொல்லி மேடையில் ஏற்றி உட்கார வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு தான் அந்த ஓஜி டிஎம்கே இருக்கிறாங்கல்ல, அந்த ஓஜி டிஎம்கே உடைய தொண்டர்கள்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உண்மையான திமுக காரனே கிடையாதுடா, தயவு செய்து திமுகவை இன்னும் தூக்கி வேற எங்கேயா சாத்தி விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இப்போ வந்து திமுக தொண்டர்கள்லாம் வீடியோ போடுறாங்க. இல்ல, ஜென்சி டிஎம்கே தயவு செய்து ஒழிங்க அந்த அப்படின்னு. ஜென்சி டிஎம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஆ. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருந்துச்சா? என்ன கேள்வி? எல்லா கேள்வியும் சரியா பதில் சொல்லுவாங்களே. என்ன கேள்வி? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துருப்பீங்க, சும்மா சொல்லுங்கள். என்ன இப்போ நிறைய கேள்வி கேட்டாங்க அவங்கள்ட்ட. இப்போ ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? வை உதயநிதி, எதுக்கு சார் உதயநிதி, கட்சியில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ம். எதற்கு உதயநிதி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எதற்கு உதயநிதி? ரீட்வீட் பண்ண உதயநிதி, வேற எதற்கு உதயநிதி? மக்களின் இது அன்பை பெற்ற ஒருவர், ஆ? மக்களின் அன்பை பெற்ற ஒருவர், சேப்பாக்கம் தொகுதியுடைய ஒரு டஃப் கான்ஸ்டிடியூவன்சி. அது மாதிரி ஒரு டஃப்பான கான்ஸ்டிடியூன்சி தமிழ்நாட்டில் கிடையாது. இது இந்த இடத்துல சரி, யாரா ஏன் ஜெயிப்பா? உதயநிதினு கேட்டதுக்கு திமுக காரனால பதில் சொல்ல முடிஞ்சா? ஜென்சி கிட்டுக்கு ஏன்டா உதயநிதி வேணும்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா? கொஞ்சம் யோசிச்சாரு. ஏன் உதயநிதி வேணாம்? ஏன்னா அரசியல் அறிவு இல்லை, அரசியல் மாண்பு இல்லை, அரசியல் செய்ய தெரியல. எவனை கூப்பிட்டு வந்தாலும் அவனுக்கு அரசாங்க பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கட்சியை வழிநடத்துறதுக்கு துப்பு கிடையாது. நல்லா இருக்க ரோட்டில் எவனாவது பேத்துட்டு 200 கோடி ரூபாய்க்கு போட்டு ட்ராக்ல ஓட்ட வேண்டிய காரை கொண்டு வந்து ஃபார்மர் ரேஸ் நடத்துவானா? அது மூலம் வருமானம் வரும்னு வேறு கதை விட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் உதயநிதினு கேட்டிங்கல்ல, எவனாவது ஒருத்தர் நடுராத்திரியில் ஆய்வு பண்ண போவானா? நீங்கள் பார்ப்பீங்களா? தூர்வாரக்கூடிய பணியை ஆய்வு பண்ணுறது நடுராட்டில் தார்ச்சி தூக்கிட்டு போகிறது. ஒய் உதயநிதினு கேட்டிங்கல்ல, இதுதான் ஒய் உதயநிதி. உதயநிதி அவர்களுக்கு அரசியல் தெரியாது. ம் உதயநிதி அவர்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்களாம் அரசியல் படிக்கணும், ம் அப்புறம் தான் தெரியும். ம் அவருக்கு பிறக்கும் போதே ம் ரத்தத்தில் இருக்கு அரசியல். ம் எப்படி இருக்கு? நரம்புலையும் ரத்தத்துலையும் சதையிலையும் ம் ஒவ்வொன்றையும் அரசியல் இருக்கு அவருக்கு. என்ன மாதிரி அரசியல் இருந்துச்சு? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணணும், யாரை எந்த ஜாதிக்காரனை வச்சு எந்த மாதிரி அரசியல் பண்ணணும், எந்த மதத்தை வச்சு என்ன பண்ணணும், நீட்டு செங்கலை தூக்கிட்டு வந்து கதை விடுறதுலேருந்து ஆரம்பிச்சு அது மாதிரி அதே அற்புதமான அரசியல் யுக்திகளெல்லாம் கையாள. இல்லை, ரத்தத்திலே இருக்கு. நீங்களே என்னது எனக்கு புரியல. அரசியல் எப்படி? ஏன்னா அவருடைய தாத்தா வந்து ம். அரசியல் கட்சியில் தலைவராக இருந்தவர். அன்னைக்கு அடுத்து அவங்க அப்பா, அடுத்து இவர், 3ஆம் தலைமுறை. ம். இப்போ அது இருக்காது, அந்த ரத்தத்திலே கொஞ்சம் லேசாக இருக்காது. கிழிச்சிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அதில் அரசியல் இருக்குன்னு கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க எங்களுக்கு. இப்படி முட்டாத்தனமாக திமுக காரன் உருட்டானா அதையே சேர்த்து நீங்களும் ஊட்டக்கூடாது. உன் ரத்தத்தை எடுத்து கிழிச்சு விட்டு நான் இப்போ பார்ப்பேன். எந்த லெவலில் வேணால் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? அரசியல் கலந்துருக்குன்னு காட்டுறா பார்ப்போம். என்னங்க இது ம் இப்படியாம ஏதாவது முண்டக்க முடக்க பேசுறீங்க. டெஸ்ட் எடுத்த வேறு ஏதாவது தெரிஞ்சிடும்ல. வேண்டாம் வேண்டான்ற அரசியல்ன்றது சேவை, புரியுதுங்களா? சேவை மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கணும். சரி பண்றாங்க, நிறைய பண்ணிருக்காங்களே சொந்த திமுகல. கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போகிறதே காசு வாங்கிட்டு போகிற துப்பு இல்லாமல் இது சேவை. கலைஞர் நாணயத்தை வந்து நீ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து வெளியிட்ட அந்த நாணயத்துக்கு திமுக காரனுக்கு 10 ரூபா விலை வச்சு விற்கிற. இத்தனை வருஷம் கூட வந்தவனுக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்க துப்பு இல்லை, நீ சேவை பண்ணுற. அதானே சார் சேவைன்னா என்ன சார்? என்னது? அடுத்தவங்களுக்கு பண்ணணும், அவ்வளோதானே சேவை. அடுத்தவனுக்கு பண்ணுறது பேர் சேவை இல்லைடா. திமுக காரன் தெளிவாக புரிஞ்சுக்கு, நீ அடுத்தவனுக்கு பண்ணுறது பேர் சேவை கிடையாது, மக்களுக்கு நல்லது செய். சார் நான் அடுத்தவனுக்கு பண்றேன், அந்த அடுத்தவன் எவனா இருந்தா என்ன சார்? நான் ஒரு 4 பேர் சூஸ் பண்றேன், இவன் தான் அந்த அடுத்தவன், நான் முடிவு பண்ணி அவனுக்கு பண்றேன். இது என்ன சார்? இது எனக்கு புரியல சார். நீங்க
யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், இந்த உலகத்துல வந்துட்டு எதுவுமே இல்லாதவன் அவனுக்கு போய் சேவை பண்றதுக்கு பேர் சேவையா சார்? சேவைனா நம்ம கூட யார் இருக்கா, நம்மள நம்பி யார் இருக்கிறா, நம்ம இப்போ கூட சுத்திட்டு இருக்காங்க. கலைஞர் பண்ண மாதிரி ஸ்டாலின், அதுதான் சார் அரசியல். அழகிரி. சார் அரசியல் நீங்க எதுக்கு சார் எதுக்கு நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு அரசியல் பேசுங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. திருட்டு போயெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறேன். என்ன சார் இது ஒரு அரசியலா சார்? ஆமா, அது ரொம்ப சார், முக்கியமான அரசியல். அரசியலுங்கிறது நான் சொல்றேன். அரசியல்ல இது ரொம்ப முக்கியமானது. எவன் திருடன்றதை நம்ம தெளிவுபடுத்திட்டாலே மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். Correct சார். அந்த புரிதல் ஏற்படுத்தி ஆ. அந்த அரசியல் சொன்னீங்களே, எவன் திருடன் அந்த அரசியல் புரிதல் நாங்க ஏற்படுத்துனதுனால தான் இன்னைக்கு திமுக அங்கே கூப்புல இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணுங்க. கூப்புல இருக்கு. அரசியல் கட் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாலின் அரசியல் கட் பண்ணியாச்சு. இல்ல, அது சட்டமன்றத்துக்குள்ள வரல. அந்த கட்டு கிடையாது. ம். அரசியல் தெளிவை ஏற்படுத்தி ஒருத்தங்க மேல வந்து தப்பு பண்றவங்களை குறை சாற்றி அந்த குற்றம் சாட்டின உடனே அவங்க வந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சரி ஓகே இனிமேல் நான் அவன் மேல குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு 250 கோடி கொடு, எனக்கு ஒரு 200 CR கொடு அப்படின்னு பேசி வாங்கிடணும். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா வந்து என் கட்சி வந்து சேர்ந்துக்க, உன் தொண்டர்கள் எல்லாரையும் உன்னோட சேர்த்து ஒரு 30,000 பேர் சேர்த்துட்டு என் கட்சி வந்து சேர்த்துக்க, அடுத்த நாளே உன்னைய நான் செம்மையா சூப்பரா பாராட்டுவேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அதெல்லாம் என்ன ஒரு ராஜதந்திரம் பாருங்க திமுகவுடையது. திமுகவுடைய ராஜதந்திரம். அஞ்சு கட்சி அமாவாசைன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதை விடுங்க சார். அது திமுகவுக்கு பேர் ராஜதந்திரம் சார். திமுக வந்து சமயோஜிதக்காரர்கள், அரசியல் சாணக்கியர்கள். ஆமா ஆமா, அதாவது ஏழை மக்கள் பாமரங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அவன் கூலி தொழில் பண்ணி குப்பை பொறுக்கி காசு சம்பாரிச்சு கொண்டு போய் பாட்டில் கொடுத்து அவன் வந்து வாங்குறான் போது ஒரு குவார்டர் வாங்குறான்னா அதில் 10 ரூபா பிச்சை எடுத்து நம்ம பிடிங்கிட்டு வர்றது அரசியல் சாணக்கியத்தனம். அப்படித்தானே? இந்த பொழப்புக்கு பேர் என்ன சார்? அதை நீங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த 10 ரூபாய் அக்கௌண்டபிளா கவர்மெண்ட்டுக்கு வரட்டும். கவர்மெண்ட் வரும், நீ வந்து ஒரு மெஷின் வைப்ப, அந்த மெஷின்ல நீ வந்து உன் காலி பாட்டில திரும்ப வந்து போட்டுட்ட அப்படின்னா அந்த 10 ரூபாய் நீ திரும்ப எடுத்துக்க, கொடுக்குற திரும்ப எடுத்துக்கன்றீங்க. இது ஒரு அரசியலா சார்? இதே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நீட்டா இருந்துச்சு, பர்ஃபெக்டா இருந்துச்சு, மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் ட்ரிப்ளிகன்ல வந்து டெய்லி காலையும் சாயங்காலம் கையெழுத்து போட்டுட்டு இருக்காப்ல செந்தில் பாலாஜி. 140 ரூபாயை நீ வந்துட்டு அரசுக்கு கொடுத்துரு, பாட்டிலுக்கு ரிமைனிங் 10 ரூபாயை வேலை பார்க்குறவன் கையில கொடுத்துரு, அவன் வச்சுப்பான். அவனுக்கு சம்பள பாக்கியிலேருந்து ஆரம்பிச்சு எதனா பிரச்சனை இருக்கும் அவனுக்கு, அவன்கிட்ட 10 ரூபா அண்ணா கொண்டா போயிடும். அவ்வளோதான், சிம்பிளா இருந்துச்சு. அந்த 10 ரூபா கணக்கிலே வராது. சரி பாலா, வேற என்ன சார் இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணவே மாட்டீங்களா நீங்க? பாலா நல்லா புரிஞ்சுங்க பாலா. இனிமேட்டு திருடுத்தனம் பண்ணுறவன், ஐயக்கித்தனம் பண்ணுறவன், போரிக்கித்தனம் பண்ணுறவன், கனிம வள திருடுறவன், இந்த பெண்கள் மீது கை வைக்கிறவன், மெத்து வித்தவன், கூட பிரியாணி சேர்ந்து ஒருத்தன் சாப்பிட்டான் யார் அந்த சார், இந்த மாதிரி ஐயக்கித்தனம் பண்ண எல்லா பயலுக்கும் இனிமேட்டு அரசியலில் இடம் கிடையாது. அப்போ ஹெட்லைன்ஸில் என்ன தான் போடுவீங்க? போர் அடிக்காதா மக்களுக்குலாம்? அது இவர் இதை பண்ணாரு, அவர் அதை பண்ணாரு, இந்த கட்சி இருந்து இவர் இந்த கட்சிக்கு போனாரு, அரசாங்கத்தில் இருந்து கனிம வளத்தை திருடி அதன் மூலமாக சொத்து சேர்த்த நபருடைய சொத்து பறிமுதல் ஹெட்லைன்ஸில் வரும். இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தான் ஆலமரம் வாழமரம்னு சொல்லிட்டு இருந்த மொத்த பேரும் வந்து இப்போ வந்து ஒன்றா வந்து கேரம் போர்டு ஜெயிலில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் வரும். இந்த மக்கள்லாம் அபோதிபோன்னு அடிச்சுப்பாங்க, நெஞ்சில் அடிச்சுப்பாங்க, எனக்கு இது நடக்கலைங்க அது நடக்கலைங்க, அல்லோலப்படுறேங்க, ஜெயிலுக்கு விடமாட்டேங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷனை பார்க்க போனால் என்னைய போட்டு அடிக்கிறாங்கங்க, இந்த அரசாங்கமாங்க இது அதும்பாங்களே, அதெல்லாம் நியூஸில் வராது. அதெல்லாம் இனிமேட்டு வராது. ஏன் முக்கியமான ஆள் ஒருத்தன் இருக்கிறாங்க இந்த பக்கம், செத்தா கூட வராது. மக்கள் அப்படி கூட அழமாட்டாங்க போல. ஆனால் நான் விளையாட்டுக்கு சொல்ல, என் வாய் வேற வந்து நான் சொல்கிறதெல்லாம் பழிச்சிட்டு வேற வருது. திடீர்னு எவனா செத்துட்டு அது வேற பிரச்சனையாகி போயிடும். சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரே ஒரு சொல்றேன், நீங்கள் அவரை ரொம்ப ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் மக்கள் அவரை வந்து மக்கள் 15 வருஷமா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 15 செகண்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு கேள்வி போது சொல்லுங்களேன். சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு, பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய அந்த ஒரு இதுக்கு போயிருக்கிறாருல, இந்த காரியத்துக்கு போயிருக்காராம். அன்னைக்கு போனப்ப அந்த இடத்துல அப்படி நின்று அந்த காரியத்தில் அப்படி நின்றுட்டு என்னடா இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் வந்து அவர் அப்படி தட்டுறாராம் அந்த இடத்துல. தம்பி அப்படின்னு ஒரு கூப்பிடுறாராம். அப்படி ஒரு திரும்பி பார்த்தாரு அப்படின்னா அவர் உடனே நீ ஒரு 50 சீட்டாவது அடிச்சுட்டு உள்ளே போவேன்னு நினச்சேன் சட்டசபைக்குள்ள, உங்ககிட்ட வேற எதையாவது யோசிச்சு, ஒரு 50 சீட்டாவது ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போவேன்னு நினைச்சேன். 3 சீட்டு விளையாடுற பசங்க மாதிரி உட்காந்து வெளியிலே உட்காந்துருக்கீன்றாரா? அதெல்லாம் அவர் சொல்லல. இந்த மாதிரி ஆயிடுச்சு, விட்டுறாதரா தம்பி, 2031 எப்படியாவது இது பண்ணிடணும்டா, வந்துடணும்டா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவர் உடனே சரிங்கப்பா கண்டிப்பா நான் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்பா அப்படின்னு போய் பார்த்தா அவர் இல்லை அங்க. யார் அப்போ வந்து பேசுனது யார் அவரு அப்படின்னு யோசிக்கும் போது பாரதி ராஜா ஐயாவை கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு சக்தி இவனை யாரோ டாக்டர் நம்ப வச்சிருக்காங்கன்றாங்கல்ல, அதே போல இவரை யாரோ வந்து தொடர்ச்சியாக நம்ப வச்சது போல நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாரு. யார் இவர்? ஒரு பெரிய சக்தி. 50 சீட்டு ஏடா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாவாடா. அதாவது 5 சீட்டுக்கு வக்கில்ல
5 கவுன்சிலருக்கு வக்கில்ல. சொல்லிக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி? சொல்லுங்க. காளியம்மாள். பேசுவோம். காலி ஆயிடுச்சு. அப்புறம் அதிமுகவில் இருக்காங்க. சரி, இவரு இவரு யார் அவரு? ராஜீவ்காந்தியா? ராஜீவ் காந்தி. அவர் 6'9" திமுகவில் இருக்கிறாரு. சரி, இவங்க இப்ப ஒரு களஞ்சியம் இருக்கிறாரு. களஞ்சியம் கலைச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் சாட்டை துரைமுருகன். அப்புறம் நல்ல சொற்பொழிவாளர், நல்ல பேச்சாளர், ம் மக்களின் மனதை புரிந்து கொண்டு ரொம்ப டீசெண்டா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. சரி. ரொம்ப அழகா பேசுவார் சாட்டை துரைமுருகன். ஒன்று. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் ம் நாம் தமிழர் சீமான். 2. அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும்? வேற யார் இருக்கா? இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க தான் இல்லைன்ட்டீங்க. வேற இன்னும் ஒன்று சொல்லுங்க. இவர் இருக்கார்ல, இவர் பேசுறாருல, இவரு ம். பிரஸ் மீட் இதெல்லாம் வந்து பேசுறாரு, லைவ்லாம் வந்து பேசுறாரு. ம். அவர் பேர் என்ன? நீங்கள் தான் சொல்லுங்க. இடும்பாவனம் கார்த்தி. சரி. 3. இவர் சீமான். அதான் மொத்தம் 3. டப்பியை சாதிட்டு இவர் போகிறாங்க. சாட்டை துரைமுருகன், ம் இடும்பாவனம் கார்த்தி, சீமான். ம் சொல்லுங்க. அதான் இவர் சாட்டை துரைமுருகன். எத்தனை வாட்டி தான் தோண்டி தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க? சொல்லுங்க சார். 15 வருஷமா கிடந்துச்சுன்னா என்னது அது? 15 வருஷமா அப்படியே ஒரு இடத்துல கிடந்தா என்ன சார் அது? அது நான் எப்படி நீங்க சொல்லுங்க. நான் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? மக்களுக்கு தெரியும். இப்போ கடைசி ஒரு 5 நிமிஷம் பேசினது அன்வான்ட், மக்களுக்கு அதுவும் புரியும். விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம்மா இருந்தால் மட்டும் பத்தாது, ம் பிரைம் PM மினிஸ்டர் ஆகணும். ஆகணும் ம். அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோஷம் எழுப்பப்படுது. எங்க இருந்து அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட கிடையாது, ம் நார்த் இந்தியால இருந்து ஒரு பல பேர் கிளம்பி இங்க வந்து தலைமை செயலகத்துல நான் வந்து சிஎம் அவர்களை பார்க்கணும், கட்சி பேரே நீங்க மாத்திட்டு வந்து இந்தியா முழுக்க நில்லுங்க அப்படி இப்படிலாம் வந்து ஒரே இதுவா இருக்குது. ம் என்னது இது? ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்கலாமா? அதெல்லாம் முதல்ல ம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ம் அப்பல இருந்தே வந்து அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவும் ஆசையும் லட்சியமும் இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கம்முங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசையும் கனவும் லட்சியமும் இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் தேவையில்லாம நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பேசுறது கொள்றது, அங்கே நார்த் இந்தியாவில் ரீல்ஸ் போடுறாங்க, எங்கே போனாலுமே வந்துட்டு பிஎம் விஜய், தளபதி விஜய், ஓ மை காட் தமிழ்நாடு இப்படி மாறிடுச்சு, இவர் தான் நம்ம இந்தியாவுக்கே வேணும் அப்படி பண்ணுறா. என்ன இதெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. எதை நோக்கி போகுது இது? எல்லாம் அந்த விஜய் அவர்களை நோக்கி தான் போகுது. உடனே இப்பதான் சிஎம் ஆயிருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, இப்போ ஒன்றும் சுத்தி முத்தி பார்க்கணும். 2 வருஷத்துல சிஎம் ஆகும்போது 5 வருஷத்துல பிஎம் ஆக முடியாதா? சிரிக்கிறாங்க திமுக காரங்களாம், சிரிக்கிறாங்க, வம்பிழுக்கிறாங்க. ம் ஒரே அந்த மாதிரி வீடியோ வர்றது இல்லைன்னா ஸ்டாலின் கமெண்ட்ஸ்ல பாருங்க, ரீல்ஸ்ல ஸ்டாலின் சிரிக்கிறாங்க திமுக காரங்க. ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ கூட ஆகல, அவர் பிஎம் வரைக்கும் போறாருன்னு சொல்லி ஸ்டாலினை பார்த்துருக்கிறாங்களா? இதெல்லாம் கனவா இல்லையா, ஜோக்கா இல்லையா? மக்கள் ஒரு முறை தான் ஏமாறுவார்கள், மறுமுறை ஏமாற மாட்டார்கள். தமிழர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் மீது வந்த ஒரு அந்த ஒரு இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான் நடக்கும், ஜஸ்ட் ஒன் டைம். அதெல்லாம் நத்திங். பிஎம்னு சும்மா ஜோக் அப்படின்றாங்க. சரி, யார் சொல்கிறா? மக்கள்னு சொன்னால் எடுத்து போட்டு காட்டுவீங்க, நான் போட்டால் இந்த நேரமாக பார்த்து கர்மம் அந்த வீடியோ ஒழுங்காக வராது. யார் சொல்கிறா? திமுக காரன் தானே. திமுக காரன் முடிஞ்சா ஒட்டுமொத்த நபரும் சேர்ந்து ஸ்டாலினை எம்எல்ஏவாக ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணு இடைத்தேர்தலில். நீங்கள் எனக்கு என்ன ஸ்கெட்சு போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எம்எல்ஏவாவது வர முடியுமான்னு ட்ரை பண்ணுன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? நீ பிஎம் ஆகிலாம் கிழிக்க முடியாதுன்றது ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் பிஎம்மா? இப்போ காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிக்குன்ற மாதிரி இருக்குதா? நாடாளுமன்றத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த 40 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் தான் திமுகவை நம்பி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். ஸ்டாலின்கிட்ட போயிட்டு பிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாருல, சொல்லுங்கள் 6 மணிக்கு மேலே பிஎம் நீங்கள் தான். எப்படி என்ன 6 மணிக்கு மேலே பிஎம், 12 மணிக்கு மேலே ஏஎம்? அப்படி சொல்லி அவர் அப்படியே கொஞ்சம் ஒப்பேற்றி கூட்டு போங்க, சந்தோஷப்படுவார். அது கரெக்டு தான். வயதுக்கு ரொம்ப ஒரு இதுவான செய்திகள்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகவே பேசி ஆகிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ வரைக்கும் எல்லாரும் என்ன நம்ம போகிறாங்க, ஆட்சியில் இருக்கிறது தான் தாவேக்கா. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால், மக்களுக்கு ஒன்றுன்னு வந்தால் எல்லாரும் போய் நிற்கிறது எங்கே தெரியுமா? அறிவாலயம் வாசலில். எதுக்கு? உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் அடிக்கிறது நிற்கிறாங்களா? நிற்பாங்க, விசாரிச்சு பாருங்க தெரியும். நீங்கள் பார்த்து விட்ட வேலை தாண்டா எல்லாருமே அப்படின்ட்டு. டீலிமிட்டேஷன் பில்லு இப்போ இது மறுபடியும் கிளம்பி வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னாரே. அந்த டீலிமிட்டேஷன் பில்லில் திமுகவின் ஸ்டாண்ட் என்ன, திமுக என்ன சொல்லுது, திமுக என்ன அதை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான் திமுக காரன் ரீல்ஸில் போடுறான், அதாவது அப்போ ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைனாலும் எங்களை தான் சிறப்பு அடிக்கிறாங்கன்ட்டு. ஏங்க ஏதாவது ஒன்று ஒழுங்காக பேச விட்றீங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, மறுபடியும் வரேன், அந்த எலிவேஷன் எடுக்கிறேன். அப்படி
அப்பதான் அந்த பிஜிஎம் போட்டு மாஸ்க் காட்டுறது கரெக்டா இருக்கும் சரி ஸ்டாலின். சரி சரி. ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் திமுக தான் காரி துப்புறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் கேவலப்படுறதுன்னு இவங்க தான். நான் கண்டினியூவே பண்றேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது திமுக காரன் தான் செஞ்சுருப்பான். சோத்து சட்டி திருடுலேருந்து பிரியாணி கடையில் போய் சண்டை போகிறதுலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறதுலேருந்து பிரியாணி போட்டுகிட்டே ஒரு அமைச்சர் கொடுத்தவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுலேருந்து எல்லாமே திமுக காரன் தான் செய்வான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியா அவங்க போய் நிக்கிற இடம் திமுக கிட்ட தான். நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி? ஆமாம், யாராவது எங்கேயாவது காண போயிட்டாங்கன்னா, ஏதாவது பணத்தை கிணத்தை காணா இல்லை அண்டா குண்டா காணா நேராக திமுக கண்டு போனால் அவங்க வாங்கி வச்சிருப்பானுங்க, திருட்டு கொண்டு போய் வச்சிருப்பானுங்க. கட்சி வந்து ஒரு 75 வருஷ கட்சி. சோத்துருன்னு அதுக்கு தானே ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டார் வலசரவாக்கத்தில் பிரியாணி கடையில், தெரியுமா? போட்டு பாருங்க வரும். இதை போடுங்க கரெக்டாக வரும். பிரியாணிக்கு ஓசி சோத்து கேட்டு ஒருத்தன் பாக்ஸிங் போட்டு சண்டை போட்டான் திமுகக்காரன். அதுக்கு மறுபடியும் ஸ்டாலின் பின்னாடியே போய் நின்று மன்னிச்சிருங்க தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சார், கோட்டரும் கோழி பிரியாணி தின்னு வளர்ந்த உடம்பு ஒவ்வொரு திமுக காரனுக்கும். உழைச்சி தின்றா, இல்லாட்டி ஜெயிலுக்கு வா போடுறோம். கோட்டர் கிடைக்காது, பிரியாணி கிடைக்கும். போடுறாங்க ஏன் ஆல் 7 days. எஸ், ஆல் 7 days. நீ பண்ணுற திருட்டுக்கு உனக்கு ஆல் 7 days வேறு நொட்டு வாங்க. சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்கலாம். 7 daysனா பலம் போலன்னு ஆசை. நான் ஏன் அங்கே போகிறேன்? நான் வீடு ஆஃபீஸ்னு இருக்கேன். நான் எனக்கு ஒன்றும் எந்த ஆஃபீஸு? நம்ம ஆஃபீஸ் தான். எங்கள் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ். இப்போ இங்கே பாருங்க, டிஎம்கேவோட இதெல்லாம் இப்போ எப்படி ஃபயராக பறக்குது எல்லா இடத்துலையும். டீலிமிட்டேஷன் பில்லை வந்துட்டு போன தடவை டீலிமிட்டேஷன் பில்லடா பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கொளுத்தி போட்டாரு பாருங்க. ஒரு ஃபோட்டோ தான் இப்போ ஃபுல்லாக எல்லா இடங்களையும் வைரலாக பரவிட்டு இருக்குது. ஐயோ, எந்த ஃபோட்டோ? இந்த ரீட்வீட் பண்ணதை பிரிண்ட் எடுத்து கொளுத்துனாங்களா? கிடையாது. மக்கள் இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, இதுக்கு ரொம்ப வருத்தமாக இந்த டிஎம்கே இன்ஃப்ளூயன்சஸ் நக்கலா சர்க்காஸ்டியாக கலாய்க்கிறாங்க டிவிகேவை. என்னன்னா போன தடவை இந்த டீலிமிட்டேஷன் பில்லு அது இதுன்னு இந்த பாஜக காரங்க எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அதை தகர்த்து எரியறதுக்கும் அந்த அரசியலை எதிர்த்து பேசுறதுக்கும் ஒரு கட்சி அன்னைக்கு ஆட்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்களே பிஜேபி கூட இருக்கிறோம், நாங்களே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், நாங்களே அதிமுக நாங்களும் சேர்ந்து எப்படியாவது டிவிக்கு ஆட்சியை கலைச்சிடலாம், ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோன்னு சொல்கிறோம். இப்போ திமுகவை வந்து டிவிக்கு தூக்கி போட்டு மிதிக்க போகுது, என்ன பண்ணுறோன்னு புலம்புறோம். அதானே? அதான் நடக்கும், அதுதான் நடக்கும். நீங்கள் பாருங்கள், இவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறானுன்றது தெரியும். மோடி சொல்கிற எல்லாத்துக்கும் ஆட்டம் போடுறாங்க. 5 MP ஓசியாக கேட்டிருக்காங்களாம், அதையும் கொடுக்குறேன்னு இருக்காங்களாம். அதை வாங்கிட்டு மோடிக்கு பின்னாடி 2 பேரும் போகிறதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இதற்கு மேலே எதிர்கட்சி இல்லாத, எப்படி வரலாற்றில் இன்றைக்கி எதிர்கட்சி இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் நடக்கும். எதிர்கட்சி இல்லாத எவ்வளோ பெரிய மோசமான ஒரு ஜனநாயகன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் வேணால் போய் எதிர்கட்சி நின்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுவாங்க. நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரு 40 MLA எதிர்கட்சியில் நிற்க விட்டுட்டு தாவேக்கா வசஸ் தாவேக்கா வச்சுக்கோங்களேன். தாவேக்கா வசஸ் தாவேக்கா. எப்பா, ஏன்னா நீங்கள் தான் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே யாராவது தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே போட்டுறீங்க. முரசொலி படிக்காத, அறிவாலயம் பக்கம் போகாத, அறிவுக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன், கேட்கல. லயோலா மணி அவர்கள் நல்ல பேச்சாளர், ஓகே ரைட், ஏதோ ஒன்று ஓரளவுக்கு, ஏதோ இப்போ ஓரளவுக்கு ஒரு திமுக காரன் அளவுக்கு ஒரு நல்ல சொற்பொழிவா நல்லா பேசலனாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு திமுக சங்கலம் மிதிக்கிற அளவுக்கு பேசியிருப்பாப்புல. ஏதோ பேசியிருக்காரு. ஓடுகாலி அப்படின்னு ஏதோ பேஸ்டாப்ல போட்டுருக்கு, ரொம்ப வலிச்சிருச்சு போட்டிருக்கு அவங்களுக்கு. சரி சொல்லுங்க. ஏதோ ஓகேவா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா, ரைட்டு ஓகேன்னு அவருக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது கொடுக்கலாம். அவருக்கு போய் பாடநூல் கழக தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுக்கறத பார்த்து திமுக காரங்களாம் நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, உதயநிதி கொடுக்க வேண்டிய பொறுப்பு போய் லைலம் பண்ணி கொடுத்தாங்களே, நம்மளால அதுக்கு தானே கெப்பாசிட்டியான ஆளு அப்படின்ட்டு. அதானே பேர்பட்ட ஆட்கள்லாம் இருந்த ஒரு, அதுதான் சொல்றேன், உதயநிதி கொடுக்க வேண்டிய பொறுப்பு லைலம் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு தானே. உதயநிதி அவர்கள் வந்து அந்த பாடநூல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவரை நீங்க இது பண்ணி வைக்க முடியாது, உட்கார வைக்க முடியாது. இஸ் பிகர் தேன் தட். ஓகே, ஏன்னா அவங்க தாத்தா எழுதின பாடக புத்தகத்தெல்லாம் கொண்டு வர முயற்சி எடுப்பார், அதனால அவர் வேணான்ட்டீங்களா? அங்கேருந்து நீங்க இந்த வான்கோழி நச்சுக்குன்னு வாலிப்பு வருதுன்னு அவங்க தாத்தா எழுதின புத்தகம்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கான முயற்சி எதுவும் உதயநிதி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த பதவி கொடுக்கலன்றீங்களா? சார் நீங்க என்ன சார் பண்ணணும்? ஒரு சரியான நபர் அந்த இடத்துல போட்டிருக்கணும்ல. நீங்க நக்கல் அடிக்கிறீங்க ரைட் ஓகே, அதை வச்சுக்கோங்க. நீங்க சரியான நபரை போட்டிருந்துருக்கணும்ல. நீங்க யாரை போட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அந்த பொறுப்புல பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், மக்களுக்காக வந்துட்டு சரியான ஒரு கருத்துக்களையும் ஒரு இதெல்லாம் வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு பேச்சாளர். பெண்களை குறித்து கொஞ்சம் ஆபாசமாக பேசி உள்ளூரில் விளக்கமாக தடியும், வெளியூரில் மலேசியாவில் போய் பட்டிமன்றத்தில் கலந்துக்கும் போது சாராயத்தை போட்டு குடிச்சிட்டு போனான்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் வந்து அடித்து கேவலப்படி தேர்த்தி விட்டதையும் செய்தியில் இருக்குது.
நம்மளும் பார்த்துருக்குறோம். அந்த ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கணுன்றீங்களா? நீங்க எவ்வளவோ அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டிருப்பீங்க. சும்மா ஏதாவது சொல்லணுமேன்னு கம்ப்ளைண்ட் சொல்லணுமேன்னு சொல்லாதீங்க சார். என்ன டீசென்ட்டா பேசுவார் அவரு. ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க அவருடைய பேச்சுக்கள்லாம். என்ன அவர் என்ன ஆபாசமா சரி, பேசி இப்போ யாரு கொடுக்கலான்றீங்க இந்த பதவியை? இப்போ லைலம் பண்ணி கொடுக்க வேணாம்னா ஒரு ஒரு தகுதியான நபருக்கு கொடுக்கணும் சார். ஞானசேகரன் கொடுக்க சொல்லலாமா? சார்? ஞானசேகரன் கொடுக்க சொல்லலாமா? இல்ல ஒரு ஒரு ஜாஃபர் சாதி கொடுக்க சொல்லலாமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு உதயநிதிக்கே கொடுத்துடலாமே. அவர் தானே பேச வச்சாரு. அது சிவாஜி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு, அதனால தான் நான் பேசுறேன். அவன் சொன்ன காணொலி இருக்கு, ஆதாரம் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி நபர்களுக்கு சரி உதயநிதி வர சொல்லுங்க, வேலை போட்டு கொடுத்துருவோம் சார். அவர் போய் என்ன சார்? ஆமாம்ல, வேலைன்னா உடம்பு முழங்கி வேலை செய்யணும்ல, கஷ்டம்தான். நீங்கள் நைட்டு தான் வேலை செய்வேன்வீங்க, ஆஃபீஸ்லாம் அப்போ அடைச்சிருக்கோம், பகலில் செய்ய மாட்டீங்க. கரெக்டு தான் சார். அப்பேற்பட்ட ஏஆர் ரகுமான ராத்திரில தான் மியூசிக் போறாராம் சார். ம் 2 மணிக்கு 3 மணிக்கு. அதனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்லாம் பார்த்துட்டு ரீட்வீட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க அதானே? என்ன சார்? என்ன சார்? யாரு? என்ன சார்? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. சரி சரி. அவர் நைட்ல உட்காந்து பாட்டு போடுறாரு, இவர் நைட்ல உட்காந்து அவர் பாட்டுக்கு போடுறாரு. இவர் நைட்ல உட்காந்து அதான் சார், அவர் பாட்டு போடுறாரு, இவர் அவர் பாட்டுக்கு பண்றாரு. மக்களுக்காக யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம், நாளைக்கு காலையில போய் சட்டமன்றத்தில் என்ன பேசலாம், அப்பதான் உட்காந்து டைப் பண்றாரு. நைட்டெல்லாம் டைப் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு எங்க அவர் ஒன்று டைப் பண்ணி எழுதுனதை காட்டுங்க பார்ப்போம், ஆதாரத்தோட ஒன்று காட்டுங்க. எழுதி இருந்தா கையெழுத்து தெரியும், டைப் பண்ணதுல எப்படி கையெழுத்து தெரியும்? அவர் தான் டைப் பண்ணார், நீங்களா அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேளுங்க. அப்படி கீபோர்டில் வச்சானே நடுக்கத்தில் இப்படி நடுங்கி ஏதாவது குழுன்னு வருது, அதை பற்றிலாம் கேட்கல. டைப் பண்ணது எதாக இருந்தால் ஆதாரம் இருந்தால் காட்டுங்கன்னு கேட்டேன். சரி, இப்போ பேருந்து வசதிகள்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இது வந்து இந்த தாவேக்கா அரசுல தான் முதல் முறையாக கொடுக்கப்படுது. இந்த கிராமத்தில் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்துட்டு நடைபாதையே கிடையாது, இந்த மக்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வசதியுமே கிடையாது அப்படின்னு புலம்புற வீடியோக்களை பார்க்க முடியுது. அப்படி புலம்பும் மக்களை அதே மாதிரி விட்டாதான் அவங்க அடுத்த ஆட்சி வரும் வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போடலாமா அவங்களுக்கு ஓட்டு போடலாமான்னு யோசிச்சு கடைசியாக கொடுக்குற 200 ஓவாயை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து வறுமையில இருந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்ற அரசியல் கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு மாற்றியாச்சு. அதை ஏன் பண்ணீங்க? நீங்கள் சாகிறதுக்கு தான். திமுககாரன் வாயில வயிற்றில் அடிச்சுட்டு வருத்தப்பட்டு சாகிறது தான் பண்ணோம். ஏன்டா, ஒரு பேருந்து 50 வருஷமாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு பேருந்தை விடல, ஒரு கோயிலை 25 வருஷமாக நீங்கள் திறக்க விடல, பள்ளிகளுக்கு வந்து பிள்ளைகள் நடந்து அவ்வளோ தூரம் சுற்றி போகிறாங்க. பேசிக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்க துப்பு இல்லாத நீங்கள், தளபதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எலெக்ஷன் டயத்தில் ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கலாம், இது இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ தொடர்ச்சியாக ஒரு பல இடத்துல மின்சாரம் இல்லை, பேருந்து இல்லை, கோயில் வழிபாடு செய்ய முடியாது, வேங்க வேல் போன்ற ஒரு சம்பவங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்கும். கள்ளசாரை மரம் நடந்துகிட்டே இருக்கும். படித்தாக்கா புல்லட் ஓட்டினாக்கா வெட்டுவீங்க, நல்லா படித்தா வெட்டினீங்க, கபடியில் வெட்டின ஜெயிச்சா வெட்டினீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் ஒரு வாலிபன் வந்து கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்து விளையாடுறதுக்கு அந்த காலையை உள்ளே விடுறதுக்கு அனுமதி கேட்டால் கூட ஆண்ட பரம்பரைன்னு உட்காந்து ஒரு ஆள் மதுரையில் பேசிக்கிட்டு அந்த பையனை வந்து விளையாட விட மாட்டேன், எதுவுமே செய்ய விட மாட்டேன், காலங்காலமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேல. இப்போ வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு சாவு. 4 பேரை ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணவுடனே இந்த மாதிரி சுகர் மாத்திரையை தூக்கிட்டு வந்து நான் பார்க்கணும்னு கேள்வி கேளு. உள்ள ஜெயிலில் உட்காந்துருக்கவே அந்த 4 பேருக்கு நன்றின்னு அவன் பாட்டு பாடட்டும். ஏற்கனவே இந்த வரலாறு நடந்திருக்கு அவங்களுக்கு. காகித ஓடம் கடல்நிலை மீது போவது போல மூவரும் போவோம். கலைஞரை தூக்கி உள்ளே வச்சோன்னே இதே பாட்டு தான் போட்டாங்க எல்லாத்துலேயும். இப்படி வரிசையாக ஒன்றா தூக்கி வைக்கிறோம், ஒவ்வொரு பாட்டாக போட்டு திமுககாரன் ஜாலியாரு. இது வந்து கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி. கொடுமை செய்தவர்களை தூக்கி உள்ளே வைக்கும் ஆட்சி, திருட்டுத்தனம் செஞ்சவங்களே தூக்கி உள்ளே வைக்கும் ஆட்சி. வேற இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதி கேள்வி. யாருக்கு? இந்த காணொலிக்கான கடைசி கேள்வி. இல்லை, இறுதி கேள்வி. சரி, அதை யாருக்குன்னு கேட்டேன், ஏன்னா நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. இல்லை சார், அதெல்லாம் வந்து ரெனியூ ஆகி திரும்ப வந்துருவாங்க. ரெனியூவல் பண்ணிட்டு செல்ஃப் ரெனியூவல் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவான். நடிக்கிறவன் வந்துடுவான்னு வச்சுங்க, நெஞ்சு வலி நிற்கணும் நடிப்பான், மூத்திரம் வந்துச்சு நடிச்சுக்கிட்டு கிடப்பான், அங்கே இங்கேன்னு உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருப்பான், அவங்களாம் வந்துடுவாங்க. உண்மையாலுமே சில கேசஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கலாம் சார், அது திமுககாரங்க பார்த்துப்பாங்க. அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. என்ன இது புதைக்கிறதுக்கா? இல்லை சார், அது ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது சார். அதை நீங்கள் பார்த்து ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அது மாசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ் எலிவேஷன் நான் அப்புறமா வச்சுக்கிறேன் இன்னொரு நாள். இன்றைக்கி நான் கேட்குற இந்த கேள்வி, இதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பதில் இருக்கா மட்டும் சொல்லுங்கள் சார். இந்த எம்சி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது இந்த சைதாப்பேட்டில். அந்த ஒரு ஹாஸ்டலில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பிரச்சனையில் பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அந்த மாணவர்கள் சிஎம் செல்லுக்கு எழுதி போடுறாங்க. ஒரு சிஎம்மாக இருந்தால் என்ன சார் பண்ணணும்? கிளம்பி அங்கேருந்து சர்ப்ரைஸ் விசிட்டாக எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. சிஎம் அங்கே போகிறார். போகும்போது தான் சமூக நீதித்துறை அமைச்சர்லேருந்து இன்னொரு அமைச்சர் வரைக்கும் எல்லாருக்குமே அப்போ தான் தெரியுதான் கடைசி நிமிஷத்தில் சிஎம் அங்கே போய்கிட்டு இருக்காரு, வந்து சேருங்க. இந்த மினிஸ்டருங்க 2 பேரும் அடித்து ஓடுறாங்க.
போனால் அங்கே சிஎம் இருக்கிறார், இவங்களும் போகிறாங்க வராங்க. இன்னும் என்னென்ன ஒன்றும் புரியல அமைச்சர்களுக்கு. ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டை நடத்தி இந்த மாணவர்களை சரி ஒரு குறை கேட்க போகிறீங்க, இந்த குறைய ஒரு 2 செகண்ட் கேட்டு அப்படியே அவன் வாயை மட்டும் சரி விடு 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 வந்தாச்சு பேருக்குன்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு கிளம்ப வேண்டியதான் விட்றதை விட்டுட்டு அதுக்கு அவர் என்ன மாசுவா? ஒரு 10 நிமிஷம் அவனை பேச விட்டு எப்போ அதுக்கு அவர் மாசுவா? கேளுங்க சார். இல்லை நான் சொல்கிறது கேளுங்க சார். அதுக்கு என்ன அவர் மாசுவா? என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். என்ன நடந்துச்சு? இல்லை இப்படி போயிட்டு 10 நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லிட்டு கம்முன்னு போகிறதுக்கு மாசு கிடையாது சார். அவர் மாசு கிடையாது, மாசு. தளபதி விஜய்னா தமிழ்நாட்டுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ மாசுன்ட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் முதலமைச்சர் போய் நின்று முதல் நாள் குறை கேட்கிறாரு, அடுத்த நாள் அதை தீர்வு செஞ்சு வைக்கிறாரு, அரசாணை வெளியில் வருது, அந்த மாணவர்கள் வச்ச கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. இதற்கு மேலே இந்த மாதிரி தவறு செஞ்சுன்னா தூக்கிடுவோன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு பண்ணும்போது யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினான்னு சொல்கிறாங்களோ அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு அரசு ஊழியர்களாக வந்து சஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுது இதான ஒரு மாற்றம். இந்த ஏமாற்றம் திமுகவுக்கு இருக்கும். நம்ம திமிர்த்தனம் பண்ணிவிட்டு நம்ம தான் ஜெயிப்போம்னு நினச்சிக்கிட்டு தான் ஏமாந்துட்டோன்ற அந்த திமிர்த்தனம் இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுக்கு பிறகும் நீ மறுபடியும் ஆட்சி கலைஞ்சிருன்னு சொல்லி பேசுகிறேனாக்கா எக்ஸ்ட்ரா பெட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து. கவலையாக இருக்குது எனக்கு. எதுக்கு சார் அட்மிட் ஆயிடுவாங்க தானே? இல்லை இல்லை அட்மிட் இன்னைக்கு ஆயிடுவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்காக வந்து பேசிட்டு இருக்கிற நபராக இருக்கக்கூடிய ராவுத்தர் இப்ராஹிம் விரைவில் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை அது கூட இல்லாத ஒரு கட்சியுடைய இதுவாகவோ ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பேசிட்டு பாருங்க. வருத்தமாக இருக்குது எனக்கு. கம்மகன் தாவேக்க 6 மாதம் கழிச்சு கலைஞ்சு போயிடுமே, ஆட்சி கலைஞ்சிடுமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சி நபராக வந்து நீங்கள் பேச முடியாது. இப்போ தானே சொன்னேன் பெட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்ட்டு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் சார், நல்ல ஹாஸ்பிட்டல் அது கீழ்பாக்கில் இருக்கிறது. படிப்படியாக சரியாயிரும். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுனதில். திரும்ப இன்னொரு முறை சந்திப்போம். எங்கே வச்சு? அது திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமா அன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க இதுங்கிறத. சரி, அப்போ உங்களை சந்திக்க மாட்டேன் இதுக்கு மேலே. சரி, ரொம்ப நன்றி தம்பி.